திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக தேசங்களில் தொடர்ந்து அதிகரித்து வருகிற இயற்கை பேரிடர்களால் உண்டாகிற அழிவுகள், உயிரிழப்புகள் என்பது தொடர்ந்து நேரிட்டு வருகிறது. இதை மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளான செய்திகளாக நாம் ஒவ்வொரு நாளும் கேள்விப்பட்டு வருகிறோம், ஜெபித்தும் வருகிறோம். தற்போது கொலம்பியாவில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டு அதிலே 132 பேர் உயிரிழந்ததோடு மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான கட்டடங்கள் சேதமடைந்தது, 570 பேர் காயமடைந்தது மட்டுமல்லாமல் 2000 பேர் மாயமாகி இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. கொலம்பியாவில் உள்ள சோகோ மாகாணத்தில் இந்த சம்பவம் நேரிட்டு இருக்கிறது. அங்குள்ள சான் ஹோசே டெல் பால்மர் என்று சொல்லப்படுகிற நகரத்தை மையமாக கொண்டு 7.4 ரிக்டர் அளவுகோலில் இந்த மிகப்பெரிய நிலநடுக்கம் பதிவாகி இருப்பது மிகவும் அதிர்ச்சிக்குரிய செய்தியாக உலக அளவில் பார்க்கப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான கட்டடங்கள் சேதமடைந்திருக்கிறது. அங்குள்ள மக்கள் இயல்பு வாழ்க்கையை துறந்திருக்கிறார்கள். பலர் பல இடங்களிலே மாற்றி தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் இடிபாடுகளில் சிக்கி இருக்கிறார்கள் என்றும் அதிலிருந்து அவர்களை மீட்டு எடுக்கும்படியாக தேசிய பேரிடர் மீட்பு குழு தங்களுடைய மீட்பு பணிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. ஆகவே இங்கே முக்கியமாக கலி, பெரேரா ஆகிய 2 நகரங்களிலே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், இந்த பெரேரா நகரத்தில் மாத்திரம் 64 பேர் பூகம்பத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதிலிருந்து ஜனங்கள் பத்திரமாக மீட்கப்படவும், தொடர்ந்து இப்படிப்பட்ட பூகம்பங்களிலிருந்து ஜனங்கள் தப்புவிக்கப்பட, பாதுகாக்கப்பட கர்த்தருடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்க போகிறோம். பூகம்பம் நேரிட்ட சான் ஹோசே டெல் பால்மர் நகரில் ஒருங்கிணைந்த கட்டுப்பாடு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. கொலம்பிய இராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் தொடர்ந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பூகம்பத்தால் சேதமடைந்த கட்டிடங்களில் கலி நகரத்தில் உள்ள மருத்துவ பல்கலைக்கழக கட்டிடம் அடங்கியுள்ளதாக தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே சுமார் 52 பள்ளி கட்டடங்கள் அடங்கியிருக்கிறது. 18 சுகாதார மையங்கள் அடங்கியிருக்கின்றன. 60 கட்டிடங்கள் அப்படியே சரிந்து போயின என்று கூறப்பட்டிருக்கிறது. 2000 பேர் மாயமாகி இருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து இது நிமித்தமாக இன்னமும் பூகம்பங்கள் இந்த பகுதியில் நேரிடாதபடி, நீடிக்காதபடி கர்த்தர் மனமிறங்கி இந்த கொலம்பியா பகுதியை கர்த்தர் பாதுகாக்க, கொலம்பியா தேசத்தை பாதுகாக்க பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கொலம்பியாவில் நடைபெற்றிருக்கிற இந்த மிகப்பெரிய பூகம்பத்தினாலே தொடர்ந்து உயிரிழப்புகள் ஆண்டவரை நேரிட்டு வருகிறது. உயிரிழப்புகள் இதுவரையிலும் 132 பேர் உயிரிழந்திருக்கிற சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகிற செய்தி எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பெரேரா மற்றும் கலி நகரங்களுக்கு கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, மிகப்பெரிய அழிவாக பார்க்கப்படுகிற இந்த ஆண்டவரை பூகம்பத்தில் சிக்கியிருக்கிற ஒவ்வொருவரும் பத்திரமாக மீட்கப்பட, தொடர்ந்து உயிரிழப்புகள் அல்லது இது நிமித்தமாக தொடர் பூகம்பங்கள், நில அதிர்வுகள் இன்னமும் நேரிடாதபடி கர்த்தர் மனமிறங்கி ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடினால் நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு தேசத்துக்கு, தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க சேமத்தை கொடுத்து இந்த பகுதியை பாதுகாக்க ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.